ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேக்கர்ஸ் லீக். இந்த வீடியோவில் வந்து ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து பேண்டிட். அது வந்து ஓவர் த வயர் என்ற ஒரு ஆர்கனைசேஷனால் மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் தான். அந்த ஓவர் த வயரில் பேண்டிட் தாண்டி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன் பேண்டிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதாவது வந்து ஒவ்வொரு லெவல்ஸாக கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து ஒவ்வொரு லெவல்லையுமே நாங்கள் என்ன செய்யணுமெண்டு சொல்லியிருப்பாங்க. சரிதானே? அப்போ அதை பார்த்து நாங்கள் எப்படி அந்த ஃப்ளாகை வந்து கேப்சர் பண்ணுறோன்ட்டு நாங்கள் அவங்களோட கைடுக்குள்ளே செய்து கொண்டு போகலாம். சரிதானே? அப்போ பிகினர்ஸுக்கு ஓகேயா இருக்குது. நான் இந்த காலி மிஷினில் தான் இந்த சிடிஎஃப் சேலஞ்ச் சால்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட டேர்ம் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஓகே, நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஓவர் த வயர். யூஆர்எல்ல சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் சர்ச் பாக்ஸில் ஆல்ரெடி இருக்குது ஓவர் த வயர். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஒர்க் கேம்ஸ் இருக்காங்க. சரிதானே? சஜஸ்டட் ஆர்டர் டு ப்ளே த கேம்ஸ் இன். சரிதானே? அதிலேயே பார்த்துருங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேண்டிட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து லேவியாத்தான், நார்னியா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பேண்டிட் தான் செய்ய போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து பேண்டிட்டை செலக்ட் பண்ணுறேன். இதில் நிறைய விஷயம் வந்து மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அதற்கு லாஸ்ட்டு முக்கியமானது தான் சொல்கிறேன். திஸ் கேம் லைக் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் த ஆர்கனைஸ்ட் இன் லெவல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லெவல்ஸாக கொடுத்துருக்காங்க. 34 மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஃபினிஷிங் அ லெவல் ரிசல்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் லெவல். சார் தானே? இப்போ ஒவ்வொரு லெவலையும் ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த ஃப்ளாகை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளாக் வந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறதுக்கு பாஸ்வேர்டாக சூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் யூ நோ அ கமாண்ட் பட் டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட் ட்ரை த மேனுவல். அது என்ன மீனிங்கண்டா, மேனுவல்ன்றது வந்து லினக்ஸில் பேசிக்காகவே மேன் பேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நாங்கள் ஒரு கமாண்ட் தெரியும், அந்த கமாண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியாட்டி, மற்றது வந்து ஒரு கமாண்டில் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கமாண்ட்ஸே நாங்கள் வேறு டிஃப்ரெண்ட் தேவைகளுக்காண்டி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த ஆப்ஷன்ஸை வச்சு. அப்போ அதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு அந்த மெயின் பேஜில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து வெப்சைட்டும் இருக்குது, மெயின் சவுண்ட் ஒரு வெப்சைட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம்னா அதை வந்து ரீட் பண்ணிக்கொள்ளலாம். ஆன் த கோ நாங்கள் டெர்மினலில் இருக்கும்போதே அதை பார்க்கணுமெண்டா அது மெயின் பேஜை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? அந்த அங்கே சொல்லியிருக்கு பை என்டரிங் மேன் அங்கே கமாண்ட். சரிதானே? அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நாங்கள் மெயின் பேஜில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் செய்து கொண்டு போய்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்தது வந்து யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் பிகின் வித் லெவல் 0 லிங்க்ட் அட் த லெஃப்ட் ஆஃப் திஸ் பேஜ். குட் லக். ஓகே, இப்போ நாங்கள் லெவல் 0க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லெவல் 0. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். த கோல் ஆஃப் திஸ் லெவல் இஸ் ஃபார் யூ டு லாகின் டு த கேம் யூஸிங் SSH. சரிதானே? இதில் SSHன்றது என்னென்னா ஒரு ப்ரோட்டோகால். சரியா? இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஷெல் மூலமாக நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டீம் வியூர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அல்லது எனி டெஸ்க்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு கம்ப்யூட்டரை வந்து அப்படியே இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, மொபைலை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இதை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இல்லீகல். அப்படி நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது வந்து அதை எக்ஸஸ் பண்ணுறதை நாங்கள் என்ன சொல்லுவோம், ரிமோட் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். சரி தானே? இப்போ அதே மாதிரி இதுவும் ரிமோட் எக்ஸஸ் தான். ஆனால் எப்படின்னா ஷெல் கமாண்ட் டெர்மினலாக யூஸ் பண்ண போகிறோம். சரி தானே? அதாவது செக்யூர்ட் ஷெல்லுன்றது தான் அந்த மீனிங் SSH. ஓகே, இப்போ இதில் SSHை யூஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த லேபில் இருக்கிற, சரி தானே, அதாவது வந்து இதில் பாருங்கள் பேண்டிட் லேப்ஸ்ன்னு இருக்குது. அந்த லேப்ஸில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி, அது ஃபிசிக்கல் கம்ப்யூட்டராக தான் இருக்கிற மட்டும் இல்லை, தட் கேன் பி எ வர்ச்சுவல் கம்ப்யூட்டர். சரி தானே? அதை கனெக்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதில் இருக்கிற ஒரு ஃப்ளோவை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதில் இருக்கிற ஃப்ளாகை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே,
the host which you need to connect is இதில் சொல்லியிருக்காங்க host எதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போர்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க, எந்த போர்ட்டில் நாங்கள் கனெக்ட் பண்ணணும். the user name is bandit0 and the password is bandit0. சரிதானே, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும், அதாவது 0 லெவலுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு பாஸ்வேர்டு சொல்லியிருக்காங்க. இனி ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் நாங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து சொல்லியிருக்காங்க once logged in go to the level 1 page to find out how to beat level 1. ஓகே, அப்போ இதில் வந்து முதலாவது லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், லெவல் 0 to level 1 இருக்குது, இதில் இருக்குது. இதுக்கு போய் நாங்கள் என்ன செய்வோம், என்னென்று இந்த லெவலில் முடிக்கிறேன்னு பார்ப்போம். சரி தானே, ஃபஸ்ட்டு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் மை டெர்மினல். ஓகே, SSH. ஓகே, இதில் வந்து நாங்கள் bandit0 என்ன bandit0. அப்போ இது வந்து முதலாவது நாங்கள் என்ன செய்வோம், யூசர் நேமை கொடுப்போம் bandit0. அடுத்து தான் ஹோஸ்ட் வரப்போகுது. இது ஏன் ஆட்டோஃபீல்டில் ஆல்ரெடி வருதுன்னா நான் முதல்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் வந்து சவுண்ட் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது ஓவர் த wire.org. ஓகே, அதில் வந்து போர்ட் நம்பர் சொல்லியிருந்தாங்க 2220. ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்துட்டு bandit this is an over the wire game server. சரி தானே, ஒரு சர்வரில் நாங்கள் என்ன செய்யிருக்கோம், லாகின் பண்ணியிருக்கிறோம். அந்த சர்வரை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், அக்சஸ் பண்ண போகிறோம். சரி தானே, பாஸ்வேர்டு என்ன சொன்னவங்க bandit0. இதில் நான் டைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் ப்ரைவசிக்காண்டி இதில் ஷோ பண்ண மாட்டாங்க, லினக்ஸில் பேஸ்டாக அப்படி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டிவைஸுக்குள்ளே வந்துட்டோம். சரி தானே, என்ன சொன்னவங்க, லாகின் பண்ண பிறகு இந்த பேஜுக்கு போய் பார்க்க சொன்னாங்க. அதில் பாருங்கள், லெவல் கோல் சொல்லியிருக்கு. the password for the next level is stored in a file called readme. சரி தானே, அப்போ readmeன்ற ஒரு ஃபைல் இருக்குது போல இருக்குது, அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. located in the home directory. சரி தானே, ஹோம் டிரெக்டரியிலேயே அது இருக்கா. சரி தானே, நாங்கள் பொதுவாக ஜென்ரலாக வந்து லாகின் பண்ணோடனே ஹோம் டிரெக்டரிக்குலாம் போகும். use this password to log into bandit1 using SSH. okay, whenever you find a password for a level, use SSH on port 2220 to log in into that level to continue the game. சரி தானே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் என்னென்ன கொமாண்ட்ஸ் தேவைப்படும் அந்த கொமாண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. கொமாண்ட்ஸ் யூ மே நீட் டு சால்வ் திஸ் லெவல் என்னென்ன, ls cd cat file du find. சரி தானே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும், அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த கமாண்டை கிளிக் பண்ணி காட்ட பாருங்க. ஓகே, இது வந்து உபுண்டு மேனுவல்ஸ்னு ஒரு பேஜுக்கு போகும். சரி தானே, இதில் வந்து அந்த கமாண்டை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கமாண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸ், சரி தானே, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அங்கே டிப் பண்ண சொல்லியிருக்காங்க, கிரியேட் அ ஃபைல் ஃபார் நோட்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஆன் யுவர் லோக்கல் மிஷின். சரி தானே, அதாவது வந்து இந்த பாஸ்வேர்ட்ஸ், அதாவது நாங்கள் கேப்சர் பண்ண ஃப்ளாக்ஸை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வைக்கட்டான். ஃபஸ்ட் 3 லெவலில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு 4th லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு அந்த 3rd லெவலுக்குரிய பாஸ்வேர்ட், நான் 3rd லெவலில் ஃபைன் பண்ண பாஸ்வேர்டு இருந்தால் தான் நான் 4th லெவலுக்கு போகிறேன். நான் அங்கேயுமே சேவ் பண்ணி வைக்கலைன்னா திரும்ப level 0 வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டி வரும். சரி தானே, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்ட் ஃபார் லெவல்ஸ் ஆர் நாட் சர்வ்டு ஆட்டோமேட்டிக்கலி. இஃப் யூ டூ நாட் சர்வ் தெம் யோர் செல்ஃப் யூ வில் நீட் டு ஸ்டார்ட் ஓவர் த bandit0. சரி தானே, அப்போ bandit0லேருந்து திரும்ப தொடங்க வேண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி தானே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரீட்மி என்ற ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் ரீட்மி என்ற ஒரு ஃபைல் இருக்காங்க. பட் அது எந்த டிரெக்டரிக்கு இருக்குன்னு சொன்னவங்க, ஹோம் டிரெக்டரிக்கு இருக்குன்னு சொன்னாங்க. சரி தானே, அப்போ நான் இது ஹோம் டிரெக்டரியில் இருக்கிறோம்ட்டு நாங்கள் பார்ப்போம். சரி தானே, அதுக்கு எந்த டிரெக்டரியில் நாங்கள் இருக்கிறோம்ட்டு பார்க்குறக்கு, எந்த பாஸில் நாங்கள் இருக்கோம்ட்டு பார்க்குற ஒரு கமாண்ட் இருக்குது, pwd. இந்த pwd பாருங்கள், ஹோம்னு இருக்குது, அங்கே bandit0, அது என்னடா bandit0க்குரிய ஹோமில் இருக்குது. சரி தானே. ஓகே, அப்போ pwன்றது என்ன மீனிங்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டிரெக்டரி, அதான் நான் மீனிங். சரி தானே, அப்போ ஹோம் bandit0வில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, அப்போ இதுக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குன்னு சொன்னவே, அங்கே இருக்கிற டிரெக்டரியில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு, என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா லிஸ்ட்ன்ற ஒரு கமாண்ட், அதாவது ஷோர்ட்டாக எல்எஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்எஸ். ஓகே, இதில் பாருங்கள் ரீட்மி என்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இந்த ரீட்மி என்ற ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே தான் இந்த பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரி தானே, இதே என்னென்னு பார்க்கலாமெண்டா 2 ways இருக்குது. சரி தானே, ஒன்று வந்து இந்த ஃபைலை வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. சரி தானே, தெரியும் எங்களுக்கு. இப்போ சும்மா சாதாரணமாக விண்டோஸில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது,
அந்த ஃபைலை வந்து நாங்கள் பார்க்கணும்னா என்ன செய்வோம், அதை ஓப்பன் பண்ணுவோம். சரி, அந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா என்ன செய்வோம், டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் என்ன செய்வோம், அல்லது வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணுவோம். அது வந்து அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு காட்டும். இப்போ அந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ணால் நாங்கள் என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாம். அதுக்குரிய பெர்மிஷன் தான் நாங்கள் என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாம், ரைட்டபுளாக இருந்தால். ஓகே, இப்போ இதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம், நாங்கள் இந்த ரீட்மி என்ற ஃபைலை வந்து அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணாங்க தானே, அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணலாம். நோட் பேடில் ஓப்பன் பண்ண மாதிரி நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணலாம். சரி தானே, அல்லது என்ன செய்யலாம், இப்போ எங்களுக்கு அதான் இப்போ நாங்கள் அதை எடிட் பண்ணணுமா, அந்த அதில் இருக்கிற ஃபைலில் இருக்கிற விஷயத்தை எடிட் பண்ணணுமா, இல்லை தேவையில்லை. சரி தானே, எங்களுக்கு அதில் இருக்கிற விஷயத்தை ரீட் பண்ணி தான் காணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா, இங்கே இன்னொரு மெத்தட் இருக்குது. சரி தானே, ரெண்டையும் சொல்ல போகிறேன். முதலாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை சொல்கிறேன். அதாவது டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன அதுக்கு இங்கே நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இன்பில்ட்டாகவே இருக்குது. சரி தானே, கல்நெக்ஸில் இன்பில்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டெர்மெக்ஸ்லையும் இருக்கும். அதுக்கு நானோ என்னோ. சரி தானே, நானோ இப்போ எந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம், ரீட்மி என்ற ஃபைலை. சரி தானே, இதில் பார்த்தீங்கன்னா த பாஸ்வேர்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் அந்த இருக்குது. சரியா, ஓகே. இப்போ நான் இதை எடிட் பண்ணலாம் வந்து பார்ப்போம். ஓகேவா, எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி தானே, ஓகே. அன்ரைட்டபிள்னு சொல்லியிருக்கு. இங்கே எடுத்தால் தான் நான் இங்கே உண்மையாக அந்த ஃபைல் சர்வ் பண்ணிக்குள்ளே சர்வ் ஆகாது. சரி தானே, ஓகே. அன்ரைட்டபிள், பெர்மிஷன் இல்லை. சரி, இப்போ இந்த பாஸ்வேர்டு தான் எனக்கு வேணும். ஓகே, இதை நான் என்ன செய்ய போகிறேன், காப்பி பண்ண போகிறேன். ஓகே, சரி, ஓகே. இதை காப்பி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, யூஸ்வலாக நாங்கள் காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வித் சி, என்ன சிடிஆர் வித் சி யூஸ் பண்ணுவோம். இங்கே என்னென்னா டெர்மினலில் இருக்கிற ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சி, எக்ஸ்ட்ராவாக இங்கே ஷிஃப்ட் டைம் ப்ரெஸ் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக வந்து கண்ட்ரோல் வித் வி யூஸ் பண்ணுவோம். இங்கே டெர்மினலில் ஒரு விஷயத்தை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வித் ஷிஃப்ட் ப்ளஸ் வி யூஸ் பண்ணுவோம். சரி தானே, அப்போ இதை காப்பி பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. ஓகே, இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை விட்டு வெளியே போகணும். சரி தானே, எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு இந்த கீழே பாருங்க கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு அம்புக்குறி போட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற அம்புக்குறியோட மீனிங் வந்து கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் வித் எக்ஸ். சரி தானே, சர்வ் மாடிஃபைட் பஃபர்ன்னு இருக்கிறாங்க. இப்போ எடிட் பண்ணதை சர்வ் பண்ண போகிறீங்களாண்டு நோ. சரி தானே, ஓகே. அப்போ என்ன செய்யிட்டோம், அந்த இதில் இருக்கிற காப்பி பண்ணிட்டோம். சரியா, இப்போ நாங்கள் என்ன செய்யறாங்க, டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துனாங்க. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணாமல் அதில் அந்த ஃபைலுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே டெர்மினலில் பிரிண்ட் பண்ணி காட்டுறது. அவ்வளோதான், நாங்கள் எடிட் பண்ண இல்லாது பிரிண்ட் பண்ணி காட்டுது. சரி தானே, அதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேட் அண்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், சிஏடி. அதில் மீனிங் கன்கார்டினேட். சரி தானே, கேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் முதல்ல அந்த ஃபைலில் பார்த்த விஷயம்தான். சரி தானே, அவ்வளோ தேவையான இருக்குது, பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதில் போய் நாங்கள் ஒன்றுமே எடிட் பண்ணிடலாது. ஓகே, அப்போ இது வந்து ஜஸ்ட் பிரிண்டிங். சரி தானே, இந்த டெர்மினலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதுதான் அந்த பாஸ்வேர்ட் நாங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணிவிட்டேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் எங்கே முடிச்சிங்களா, நான் நேனோ வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த ரீட்மின்றது ஃபுல்லாக வந்து நான் டைப் பண்ணிடல. சரி தானே, திரும்ப இருக்க செய்து காட்டுறேன். என்னோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, டேப் ப்ரெஸ் போகிறேன், டேப். சரி தானே, இப்போ காகையில் ஏனண்டா அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் டாட் அண்டு ஸ்டார்ட் பண்ணுற ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்குது, நான் அதை பற்றி ப்ரெஸ் பண்ணுறேன். சரி தானே, ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, நேனோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஆரை மட்டும் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுறேன். ஓகே, அது தானாக வந்து ஆட்டோஃபில் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், பிகினர்ஸுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நான் போவேன். ஓகே, ஸ்லோவாக தான் இருக்கும், சாரி. இப்போ அந்த ஆர் டைப் பண்ணி நான் டைப் பண்ணக்குள்ளே இது தானாக வந்து ஆட்டோஃபில் ஆகிடுது. சரி தானே, இதில் இருக்கிற எந்த ஒரு ஃபைல்ஸுமே வந்து என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணல, ஆரில் ஸ்டார்ட் பண்ணல, ரீட்மியை தவிர. சரி தானே, அப்போ இந்த ரீட்மி ஃபோல்டர் வந்து ஆர் டைப் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணக்குள்ள அது என்ன செய்யுது, ஆட்டோ ஃபில் பண்ணிடுது. இது வந்து லினக்ஸில் பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஆரில் ஸ்டார்ட் பண்ணுற இன்னொரு ஃபைலும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ரேண்டம் ஒரு ஃபைல் இருக்குன்னு வைப்போமே. சரி தானே, அப்போ நான் ஆர் டைப் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணினேன்டா ஒன்றுமே ஆட்டோஃபில் ஆகாது. என்னென்னா அங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்த எழுத்து ஆர் என்னட்டு அடுத்த லெட்டர் வந்து இ, அதை டைப் பண்ணேன்டா ரீட்மின்றது வந்து இங்கே ஆட்டோஃபில் ஆகும். அல்லது வந்து ஆருக்கு பதிலாக இக்கு பதிலாக இல்லை ஏஐ டைப் பண்ணினேன்டா என்ன செய்யும், ரேண்டம்ன்றது வந்து இங்கே ஆட்டோஃபில் ஆகும். சரி தானே, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் இங்கே பாஸ்வேர்டு ஓகே காப்பி பண்ணிவிட்டேன். இந்த பாஸ்வேர்டை வச்சு அடுத்த லெவலுக்கு லாகின் பண்ணால் ஓகே. அப்போ நான் என்ன செய்கிறேன், லாக் அவுட் பண்ணுறேன். ஏன் நாங்கள் இப்போ இங்கே இது எந்த
சர்வரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் நேமில் இருக்கும் பேண்டிட் 0. இது வந்து பேண்டிட் என்ற சர்வரில் பேண்டிட் 0ன்ற ஒரு யூசர் நேமில் இருக்கேன். இந்த ரிமோட் ஆக்சஸ் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று நல்ல ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். ஓகே, இந்த லாக் அவுட் சரி தானே? ஓகே, அப்போ லெவல் 1 ஃபினிஷ்ட். ஆனால் அவங்க என்ன சொன்னவங்கண்டா ஒவ்வொரு லெவலுக்குரிய பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வைக்க சொன்னவங்க கரெக்டாக. அப்போ அது ஒருக்கா சேவ் பண்ணி வைக்கணும். எல்எஸ் நான் இல்லைசண்டா இது நான் இந்த ஃபோல்டரில் இருக்கிறேன் சரி, அதாவது இந்த பாத்தில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ண காட்ட போது இல்லை டாக்ஸைட் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பேஜ்னு அது வந்து எங்களோட ஹோம் பேஜில் வந்து இவ்வளோ இருக்குமே சரி. அதில் நான் புதுசாக டாக்ஸைக்குன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைலில் ஃபோல்டர். ஓகே, அப்போ டாக்ஸைக்கு போகிறேன். இப்போ நான் இப்போ டாக்ஸைக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சிடி என்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணால் சிடி என்ற கமாண்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா சேஞ்ச் டிரெக்டரி சரி தானே? அது ரெண்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இது சிடி. அப்போ நாங்கள் ஒரு டிரெக்டரியிலேருந்து இன்னொரு டிரெக்டரிக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா சிடின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் எல்எஸ் என்ற கமாண்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேண்டிட் செக் இதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ண கொஞ்சம் ஃபோல்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னா பேண்டிட் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இந்த வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணாண்டு ஸோ அதனால் அது பேண்டிட் ஃபோல்டர் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பேண்டிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் வந்து இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா ஆர்எம்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆர்எம் பேண்டிட். ஓகே, கேனாட் ரிமூவ் பேண்டிட் இட்ஸ் அ டிரெக்டரி சரி தானே? ஏன் இது நடக்குதுன்னா இந்த ஆர்எம் இந்த கமாண்ட் வந்து நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் சரி தானே? இது ஃபைல் இல்லை, இது ஒரு ஃபோல்டர் சரி தானே? அப்போ அதனால் கேனாட் ரிமூவ்னு காட்டுது. சரி, இப்போ இதே கமாண்டை நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணலாமாண்டா ஃபோல்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் சரி தானே? ஓகே, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஆர்எம் ரிமூவ் மைனஸ் என்ன சொன்னாங்க ஆர் பேண்டிட். ஓகேயா, இப்போ அது என்ன செய்துட்டு ரிமூவ் ஆகிட்டு. இப்போ பாருங்கள் எல்எஸ் டைப் பண்ணி காட்டணும். இதில் பேண்டிட்டே இல்லை. ஓகேவா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னொரு டிரெக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். பேண்டிட் ஒரு டிரெக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். MKDIR மேக் டிரெக்டரி அதான அதில் மீனிங்கு. அடுத்த பேண்டிட் சாரி பேண்டிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேண்டிட் ஃபோல்டர் வந்துருக்கும். அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஸோ எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபைலையும் வந்து ரெண்டு மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். நான் எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்டா டச் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அதே நான் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக போகிறோம்டா அதுக்கு நேனோ ஒன்ற கமாண்ட் நாங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் சொன்னால் அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணலாம் சரி தானே? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா நேனோ. ஓகே, அதுக்குள்ளே என் ஃபைல் எப்படி இருக்க போகுதுன்னா பாஸ்வேர்டு ஒரு ஃபைல் நான் செய்ய போகிறேன் சரி தானே? பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ பாருங்க அப்படி ஒரு ஃபைல் இல்லை, ஆனால் இப்போ க்ரியேட் ஆகிட்டு சரி தானே? நான் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அதில் காப்பி பண்ண அந்த பாஸ்வேர்ட் ஃப்ளாகை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னது Ctrl+Shift+V. ஓகே, இது வந்து முதலாவது லெவலுக்கு கண்டபடியாக ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ சேவ் பண்ண போகிறேன் Ctrl+S. அடுத்து எக்ஸிட் பண்ண போகிறேன் Ctrl+X. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டுன்ற ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இதில் என்ன சேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? அதுக்கு தானே நாங்கள் யூஸ் பண்ணாங்க கேட் பாஸ்வேர்ட். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேவ் ஆகிருக்கு சரியா? அப்போ இந்த ஃப்ளாகை தான் நான் என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த லெவலுக்கு பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் அந்த கமாண்ட்ஸை பற்றியும் சொல்கிறபடியாக என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி கொண்டு போகிறபடியாக வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. இனி போக அந்த டைம் வந்து நல்லா குறைஞ்சிடும். என்ன ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண கமாண்டை பற்றி திரும்ப சொல்ல தேவையில்லை தானே? ஸோ இனி வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் இருந்தால் இப்போ சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணும்போது சில அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. மற்றது வந்து சவுண்டு கேட்ட மாதிரி கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். சில விஷயம் வந்து சொல்லல ரிமூவ் பண்ணிட்டேன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இனி வர வீடியோக்குள்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சொல்லிக்கொண்டு போகிறேன். வீடியோவில் எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள், சவுண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் அதெல்லாம் திருத்தி கொண்டு போகிறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.